பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுகன்யா வந்து மீனாவோட அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் மீனா தான் பணத்தை ரெடி பண்ணி இந்த மாதிரி செந்திலுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து அப்செட்டாக இருப்பாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்காக அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா செந்திலோட வேலைக்காக மீனா வந்து லோன் வாங்கியிருப்பாங்க. அந்த லோன் அமௌண்ட்டை நம்ம வந்து கட்டணும். என்னதான் இருந்தாலும் செந்தில் வந்து வேலைக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னா நம்ம தான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கணும். நம்ம செய்யாதது நம்ம தப்பு தான். மீனாவை கொடுக்க விட்டுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச பணத்தை இப்போ ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து வயல் இருக்குல்ல, அந்த வயல் எப்படியாவது விற்று பணத்தை ரெடி பண்ணி கதிருக்கும் செந்திலுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மயில் கேட்டுட்டு ரூமில் போயிட்டு சரவணன் கிட்ட அந்த சொத்தில் அந்த வயலில் உங்களுக்கும் உரிமை இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு மட்டும் எப்படிங்க கொடுக்கலாம், உங்களுக்கு அரசிக்கு அதுக்கப்புறம் உங்கள் அக்காவுக்கு எல்லாத்துக்குமே தானே சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அவங்க மனசில் உள்ளதை சொல்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு செஞ்சால் என்ன செய்யாட்டி என்ன, நான் எப்போதுமே வந்து எங்கள் வீட்டில் நான் எது சம்பாதிச்சாலும் எங்கள் அப்பா கிட்ட தான் கொடுப்பேன், அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நீ தேவையில்லாத விஷயத்துலாம் தலையிடாதன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மயிலை வந்து திட்டிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகிற எபிசோடில் மயிலையும் வந்து சுகன்யாவையும் சேர்த்து தான் காட்டுறாங்க. அதனால் சுகன்யா பார்த்திங்க அப்படின்னா மயிலோட மைண்டையும் மாற்றி ரொம்ப கெட்ட ஒரு பொண்ணாக தப்பாக யோசிக்கிற மாதிரி மாற்ற போகிறாங்க. ஸோ அதனால் மயிலோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.